வணக்கம். மே 13ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 12ஆம் தேதி நிஃப்டி 3.8% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு மே 13ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஏர்டெல், ஹெக்ஸாகான், டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ், கெயில், சிப்லா, சுவன் லைஃப் சயின்சஸ், மெட்ரோபோலிஸ், சீமென்ஸ், ஹனிவெல் ஆட்டோமேஷன், கிளாக்ஸோஸ்மித்லைன், கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ், விஐபி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நித்தின் ஸ்பின்னர்ஸ். யூஎஸ் சைனா இடையே இருக்கக்கூடிய வர்த்தக பேச்சுவார்த்தை 2 நாட்கள் முடிஞ்சது. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. நல்லா போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி யூஎஸ்ஏ தரப்பு வந்து அப்டேட் கொடுத்தாங்க. ஆனால் என்ன பேசியிருக்கிறாங்கன்ற தகவல் வெளியிடலை. இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2 நாடுகளும் ஒவ்வொருத்தர் மீது விதிக்கப்பட்ட அந்த வரி வந்து 90 நாட்களுக்கு குறைக்கிறாங்க. அதை நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோம். யூஎஸ்ஏ சைனா மீது 145% வரி விதிச்சிருந்தாங்க. அதை இப்போ 30% குறைக்கிறாங்க 90 நாட்களுக்கு. அதே போல் சைனாவும் யூஎஸ்ஏ மீது 125% வரி விதிச்சிருந்தாங்க. அதை 10% குறைக்கிறாங்க. தற்காலிகமாக இந்த 90 நாட்களுக்கு இந்த வரியை குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அடுத்த கட்டத்துக்கு பேச்சுவார்த்தை நகரும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று சில ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? இந்த யூஎஸ்ஏ சைனா இடையே இருக்கக்கூடிய வர்த்தக பேச்சுவார்த்தை முன்னேறுது, அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் நேற்று 8% அதிகரித்தது. எஃப்எம்சிஜி, ஃபர்டிலைசர் மற்றும் 2 வீலர் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்ததாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 7% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது ஐஎம்டி, இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே வரும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. மே 27ஆம் தேதி, பொதுவாக ஜூன் 1ஆம் தேதி தான் பருவமழை கேரளாவில் துவங்கும். இம்முறை மே 27ஆம் தேதியே துவங்க இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஐஎம்டி. அது ஒரு பாசிட்டிவாக கருதப்படுது. இதற்கு முன்பு 2009ஆம் ஆண்டில் தான் பருவமழை வந்து மே 23ஆம் தேதி வந்தது. ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள மே 23ஆம் தேதி வந்தது. அதற்கு பிறகு இவ்வளவு நாட்கள் முன்னதாக வருவது இதுவே முதல் முறை. அதாவது 5 நாட்கள் முன்கூட்டியே இம்முறை பருவமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஐஎம்டி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மறுபடியும் கவனத்துக்கு வருது. நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. அரசு கூடுதலாக நிதி ஒதுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ டிஃபென்ஸ் செக்டர்லன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே காரணமாக இப்போ நியூஸ் 18ல் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் குறிப்பாக வந்து ட்ரோன் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேடிஎம் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், சைனாவின் ஆண்ட் குரூப் 4% ஸ்டேக் விற்பனை செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. $242 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. இப்போ கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆண்ட் நிறுவனம் பேடிஎம்மில். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். அதில் 4% அவங்க விற்பனை செய்ய இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சராசரியாக ஒரு ஷேரில் $809.75 அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திங்கக்கிழமை க்ளோசிங், அதாவது நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 6.5% குறைவாக அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். பாரதி ஏர்டெல் இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ரேஞ்ச் 4,110 கோடி ரூபாயிலிருந்து 6,759 கோடி ரூபாய் இடையே, அதாவது 90%லேருந்து 226% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெவென்யூ எதிர்பார்ப்பது ரேஞ்ச் வந்து 46,200 கோடி ரூபாயிலிருந்து 50,588 கோடி ரூபாய் இடையே, அதாவது 23%லேருந்து 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். எல்டிஐ மைண்ட்ரி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேயில் 8% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 அதற்கு காரணம் சொல்லியிருப்பது, ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு எல்டிஐ மைண்ட்ரிக்கு. அவங்களுடைய வரலாறுலேயே இதுதான் பெரிய அளவில் ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு $450 மில்லியன். யாருக்கிட்டன்றது சொல்ல, அது குளோபல் ஆக்ரி பிஸ்னஸ் கம்பெனின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. சொனாட்டா சாஃப்ட்வேர் தரப்பு அப்டேட் இருக்குது. ஹைதராபாத்தில் அவங்களோட புது ஆஃபீஸை திறக்கிறாங்க. இங்கே 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சொனாட்டா சாஃப்ட்வேர்.
நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இன்டர்நேஷனல் கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. 1.632 மில்லியன் US டாலர்ஸ் மதிப்பிற்கானது. யார்கிட்டதுன்னு சொல்லலை, ஒரு ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் மே 15ஆம் தேதி பைபேக் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹3.60. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 6ஆம் தேதி. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ₹56,218 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹58,687 கோடி இருந்தது. கிட்டத்தட்ட 4% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதிகரிச்சிருக்கு. ₹1,200 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹555 கோடி இருந்தது. கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கு. முழு நிதியாண்டிற்கான கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹2,18,543 கோடி. போன வருடம் ₹2,29,171 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹3,174 கோடி. போன வருடம் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ₹4,910 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க டாடா ஸ்டீல். யூபிஎல் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹6. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹15,573 கோடி. இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹896 கோடி. இயர் ஆன் இயர் 2140% அதிகரிச்சிருக்கு. டேட்டா நமக்கு எடுத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹3. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹1,265 கோடி. இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் ₹59 கோடி. இயர் ஆன் இயர் 100% அதிகரிச்சிருக்கு. ஜோதி லேபரேட்டரிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹3.50. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ₹666 கோடி. இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹76 கோடி. இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் எக்கனாமிக் டைம்ஸில் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 36% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1.2% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் டிமர்ஜருக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க மே 22. ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் லிமிடெட் அதான் டிமர்ஜ் ஆகி வரக்கூடிய புது கம்பெனி. இதில் ஒரு ஷேர் கிடைக்கும். ஒரு ஷேர் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலில் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க மே 22. கேஃபின் டெக்னாலஜிஸில் ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க 2 நாட்களுக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காங்க. சொன்னால் இன்றைக்கி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் அட்லாண்டிக் ₹1,209 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸை கேஃபின் டெக்னாலஜிஸில் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 1.18 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் 6.9% ஸ்டேக் அவங்க விற்பனை செய்ய இருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 25 பைசா. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ ₹1,909 கோடி. இயர் ஆன் இயர் 77% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹146 கோடி. இயர் ஆன் இயர் 104% அதிகரிச்சிருக்கு. நிதியாண்டு 2026 கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கன்சாலிடேட்டட் சேல்ஸ் அவங்க எதிர்பார்ப்பது ₹6,345 கோடி. அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருக்கிற கைடன்ஸ் ₹405 கோடி. இயர் ஆன் இயர் 39% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. HFCL லிமிடெடுக்கு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹157 கோடி. டெரா சாஃப்ட்வேர் லிமிடெட் கிட்ட இருந்து. ஏத்தர் எனர்ஜி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த டேட்டா. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ₹234 கோடி நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹283 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. வருவாய் ₹676 கோடி. இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸுடைய ப்ரொமோட்டர் பூர்ணிமா தேசாய் ஷேர்ஸை ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செய்கிறாங்க. 6.77% ஸ்டேக், அதாவது 89,79,173 ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. மே 13ஆம் தேதி இன்னைக்கு நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கு கொள்ளலாம். மே 14ஆம் தேதி 14ஆம் தேதி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக்க முடியும். ஃப்ளோர் ப்ரைஸ் அவங்க நிர்ணயித்திருப்பது ₹700. நேற்று க்ளோசிங் 806 க்ளோஸ் ஆகியிருக்கு. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. தெலங்கானா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுடைய ஆலையை உடனடியாக மூட சொல்லி தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் வந்து அங்கே விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு அந்த ஆலையில். இப்போ தெலங்கானா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உடனடியாக ஆப்ரேஷன்ஸை நிறுத்தி அதை மூட வேணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா மே 17ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய நிறுவனர்கள் அன்மோல் சிங் ஜக்கி மற்றும் புனித் சிங் ஜக்கி அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ஒரு மேனேஜிங் டைரக்டர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரு. மற்றொருவர் ஹோல் டைம் டைரக்டர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரு.
கேசி இன்டர்நேஷனல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அதிகரித்தது. கம்பெனிக்கு புதிதாக ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1034 கோடி ரூபாய். டெஸ்கோ இன்ஃப்ராடெக் லிமிடெடுக்கு புதிதாக ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மற்றும் டாரன் கேஸ் கிட்ட ஒட்டுமொத்தமாக அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய். கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான கன்சாலிடேட்டட் டோட்டல் ரெவென்யூ 801 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 1% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 106 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 14% அதிகரிச்சிருக்கு. PVR ஐநாக்ஸ் Q4க்கான டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸ் 259 ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. ஆவரேஜ் F&B ஸ்பெண்ட் பர் ஹெட், F&Bன்றது ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், 134 ரூபாய். கடனை குறைச்சிருக்கிறாங்க. 4782 மில்லியன் ரூபாய் கடனை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 2023 மார்ச் இறுதியில் பார்க்கும்போது 14304 மில்லியன் ரூபாய் கடன் இருந்திருக்கு. இப்போ மார்ச் 2025 31ஆம் தேதி பார்க்கும்போது 9522 மில்லியன் ரூபாயாக அவங்க குறைச்சிருக்கிறாங்க. புதிதாக 77 ஸ்க்ரீன்ஸை திறந்திருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். அதே போல் ஒட்டு மொத்தமாக அவங்க கைவசம் இதை சேர்த்து 1743 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது 111 நகரங்களில். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1250 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 0.5% விழுந்திருக்கு. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 125 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 129 கோடி ரூபாயாக இருந்தது. சில கம்பெனிகள் அவங்களுடைய டிவிடெண்ட்ஸை அறிவிச்சிருக்கிறாங்க. விரைவாக அதை பார்த்துடலாம். விஜயா டயக்னாஸ்டிக் சென்டர் டிவிடெண்டாக 2 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் 2 ரூபாய் 75 பைசா. வெங்கீஸ் இந்தியா லிமிடெட் 10 ரூபாய் டிவிடெண்ட். சூப்பர் சேல்ஸ் இந்தியா 2 ரூபாய் 50 பைசா. DCW லிமிடெட் 10 பைசா டிவிடெண்ட். ஆர்டிமஸ் மெடிகேர் சர்வீசஸ் 45 பைசா டிவிடெண்ட். ஆவாத் சுகர் அண்ட் எனர்ஜி 10 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆலிகான் கேஸ்ட் அலாய் 2 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மாரிப்பன் லேபரட்டரிஸ் 20 பைசா. பாரத் பேரண்டனல்ஸ் 1 ரூபாய் டிவிடெண்ட். ஆலியூஃப்ளூரைட் லிமிடெட் 3 ரூபாய் டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 13. சிகாஜன் இந்தியா லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க 1 ரூபாய். ப்ரூடென்ட் கார்ப்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் 2 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட். CRM சில்க் மில்ஸ் 5 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கிவல் கிரண் க்ளோதிங் கில்லர் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி 2 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மெட்ரோ குளோபல் லிமிடெட் 2 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட் 11 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூன் 27. கார்போரண்டம் யூனிவர்சல் முருகப்பா குரூப் கம்பெனி 2 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். NDR ஆட்டோ காம்பனன்ஸ் 20% ஷேர் ப்ரைஸும் 223% வால்யூம் அதிகரிப்பு. IFGL ரிஃப்ராக்டரி 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 2374% வால்யூம் அதிகரித்தது. மேன் இண்டஸ்ட்ரீஸ் 20% ஷேர் ப்ரைஸும் 1124% வால்யூம் அதிகரிப்பு. பிர்லா கார்ப்பரேஷன் 20% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 297% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் எலக்ட்ரிக் 15% ஷேர் ப்ரைஸ் 1176% வால்யூம். செரா சானிட்டரி வேர் 13% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 4840% வால்யூம் அதிகரிப்பு. தாஜ் GVK ஹோட்டல்ஸ் 12% ஷேர் ப்ரைஸும் 292% வால்யூம் அதிகரிப்பு. JBM ஆட்டோ 11% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 4330% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் KPR மில் 10% வீழ்ச்சி 1600% வால்யூம் அதிகரிப்பு. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 6% சரிந்தது. 1800% வால்யூம் அதிகரிப்பு. பாரஸ் டிஃபென்ஸ் 5% வீழ்ச்சி 3000% வால்யூம் அதிகரிப்பு. ஜோதி லேபரட்டரிஸ் 4% வீழ்ச்சி 200% அதிகரித்தது வால்யூம். இண்டஸ்இண்ட் பேங்க் 4% சரிந்தது. 250% அதிகரித்தது வால்யூம். நவீன் ஃப்ளூரின் 4% வீழ்ச்சி 173% அதிகரித்தது வால்யூம். சன் ஃபார்மா 4% வீழ்ச்சி 398% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.